புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். அகில உலக தலைவராக, குறிப்பாக கத்தோலிக்க மக்களின் உயர்ந்த தலைவராக இருக்கின்ற பணியாற்றிய 12 ஆண்டுகள் இத்தனை மக்களை வழிநடத்திய திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்களின் மறைவு எங்களை உண்மையிலேயே வருத்தத்தில் ஆழ்ந்திருந்தது. சேலம் மறை மாவட்டத்தின் பெயரால் அகில உலக மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக இந்திய மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உண்மையாகவே அவர்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இவருக்காக ஜெபிக்கின்றோம். இறைவனில் முடிவில்லா வாழ்வு பெற இவரால் வழிநடத்தப்பட்டதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்தில் எல்லா மக்களும் இவருடைய மதிப்பீடுகளை பின்பற்ற அழைப்பு விடுக்கின்றேன். உண்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக போராடிய நல்ல தலைவர், இரக்கமுள்ள தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய மரணம் நம்மை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் அவருடைய பணியை தொடர்ந்து செய்ய எல்லாரும் ஆற்றல் பெறுவோமாக. சேலம் மறை மாவட்டத்தின் பெயரால், தமிழக மக்கள் பெயரால் இந்த நேரத்தில் இவருக்கு மலரஞ்சலி செலுத்தி எங்களுடைய அன்பையும் மரியாதையும் அன்பையும் தெரிவிக்கிறோம். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தமிழகத்திலும் இந்தியாவிலும் உலகெங்கிலும் நல்லுள்ளம் கொண்ட எத்தனையோ அன்பர்கள் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்களுடைய மரணத்தினால் மிகவும் துயருறுகின்றார்கள். இந்த நேரத்தில் பல்வேறு ஊடகங்கள் வழியாக இந்த துயரத்தில் பங்கு கொள்கின்ற, அவருடைய மதிப்பீடுகளை முன்னெடுத்து செல்ல நினைக்கின்ற உங்கள் எல்லாரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பல்வேறு நண்பர்கள் மதத்தை தாண்டி, நம்பிக்கையை தாண்டி தங்களுடைய ஆறுதலை சேலம் மறை மாவட்ட ஆயர் என்கின்ற முறையில் எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் எல்லாரும் அறிந்தது போல 12 ஆண்டுகளாக ஏறக்குறைய 140 கோடி கத்தோலிக்க மக்களை வழிநடத்துகின்ற ஒப்பில்லா தலைவராக திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் இருந்தார்கள். உண்மையாக அவருடைய இழப்பு மிக மிக தாங்கிக் கொள்ள முடியவில்லை எங்களால். பிரியமானவர்களே, அவர் என்ன புதிதாக சாதித்தார் எனும்போது, முதலாக அவர் ஏழை எளியவர் மீது கொண்டுள்ள அன்பு ஏனென்று கேட்டால், அவரே வடக்கு இத்தாலியாவிலிருந்து அர்ஜென்டினாவுக்கு ஒரு பயணியாக சென்றவர். அங்கே போய் பிழைக்க சென்றது அவருடைய குடும்பம். எனவே இப்படி ஏழை மக்கள் மீது, முக்கியமாக தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு பிழைக்க செல்கிறவர்கள் மீது இரக்கம் காட்டியவர். இன்னொன்று, அவரை ஒரு கிரீன் போப், ஒரு பச்சை திருத்தந்தை என்று சொல்வார்கள். ஏனென்றால் இயற்கையை பாதுகாக்க வேண்டும், அப்போதுதான் மனிதன் வாழ முடியும் என்றெல்லாம் இருந்தவர். இன்னொரு பக்கம் பார்த்தால் அவர் இரக்கத்தின் போப் என்று சொல்வார்கள். ஒரு காலத்தில் சில பாவங்களை ஆயர்கள் மட்டும்தான் மன்னிக்க வேண்டும் என்று இருந்தது. இயர் ஆஃப் மர்சி, இரக்கத்தின் ஆண்டு என்றெல்லாம் அவர் அறிவித்தார். அதே போல குடும்பத்தின் மீது மிகவும் ஆர்வம் காட்டினார். எல்லா குடும்பங்களும் சமாதானமாக இருக்க வேண்டும், பிரிந்து போன குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று பாடுபட்டார். அவர் எழுதிய முக்கியமான மடல்களை பற்றி கூட நாம் பார்க்கலாம். முக்கியமாக உலகத்தில்
சமாதானம் வேண்டும். கடைசியாக அவர் சொன்னது, கடைசி செய்தி எக்ஸ் தளத்தில் அவர் கடைசியாக சொன்ன செய்தி இதுதான். அங்கே புண்ணிய பூமியில் பாலஸ்தீனத்தில் உயிர்ப்பு விழா கொண்டாடும் போது அவர் சொன்னார், ஆர்த்தடாக்ஸ் மக்களும் கத்தோலிக்க மக்களும் ஒன்று சேர்ந்து விழா கொண்டாடுகிறார்களே, பீஸ் இஸ் பாசிபிள், உண்மையாகவே சமாதானம் நிலை பெற வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஃப்ரத்தல்லி துத்தி, எல்லாரும் சகோதரர்கள், நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கடவுளின் படைப்பு என்பதை மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்தி சொன்னார். அதே போல அவர் தொடங்கிய உடனே எளிமை, ஏழ்மை. ஒரு கத்தோலிக்க திரு அவை என்றால் அது ஓரத்துக்கு போக வேண்டும், சமூகத்தில் உண்மையாகவே ஒதுக்கப்பட்ட மக்களை தேடி போய் அவர்களுக்கு கடவுளுடைய அன்பை எடுத்து சொல்ல வேண்டும் என்றெல்லாம் சொன்னவர். உண்மையாகவே இத்தகைய போதனையை வழங்கிய, ஏழையாக பிறந்த, கஷ்டத்தை அனுபவித்த ஒரு நல்ல தலைவர், எல்லா மக்களையும் அரவணைக்க வேண்டும் என்று நினைக்கிறாரே, அது உண்மையாகவே எங்களுக்கெல்லாம் மிகவும் ஆறுதலாக இருந்தது. மதத்தை தாண்டி, நாட்டை தாண்டி பல்வேறு பயணங்களை இயலாத நிலையிலும் அவர் பயணம் செய்து போய் அங்கே அன்பு இருக்க வேண்டும், ஒற்றுமை இருக்க வேண்டும் என்றெல்லாம் உங்களுக்கே கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் தேவை ஏற்படவில்லை, இருந்தாலும் அங்கே சமாதானம் வேண்டும் என்று சில ஆப்பிரிக்க தலைவர்களின் காலிலேயே அவர் விழுந்தார், எதிர்பார்க்காத அளவுக்கு. அந்த அளவுக்கு தன்னையே தாழ்த்தி கொண்டு மக்களுக்காக வாழ்ந்த இந்த திருத்தந்தை உண்மையாகவே போற்றுதற்குரியவர். 3 நாட்கள் தேசிய அளவிலே துக்கம் கொண்டாட வேண்டும் என்றெல்லாம் அறிவித்திருப்பது எங்களுக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கிறது. வருகின்ற சனிக்கிழமை 26ஆம் தேதி ஏப்ரல் மாதம் காலை நம்முடைய நேரம் 1:30 மணிக்கு, ரோமையினுடைய நேரம் காலையில் 10 மணிக்கு அவருடைய இறுதி அடக்க சடங்குகள் நிறைவேறும். அந்த நேரத்தில் எல்லாரும் இணைந்து ஜெபிக்க வேண்டும். அவருடைய மதிப்பீடுகளை முன்னோக்கி எடுத்து செல்ல ஆசி கொண்டு வளர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன். உண்மையாகவே அந்த காலத்தில் எல்லாரும் பார்க்க முடியாது. இப்போது ஊடக நண்பர்கள், பல்வேறு ஊடக நண்பர்கள் இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறீர்கள். உங்கள் எல்லாருக்கும் இறைவனின் ஆசீர், திருத்தந்தையின் இந்த மகத்தான வாழ்வு, 88 ஆண்டு கால வாழ்வு உண்மையாகவே நம் உள்ளத்தை தொட வேண்டும். ஒரு பக்கம் அவருடைய பிரிவு வருத்தத்தை ஆழ்த்துகிறது, இன்னொரு பக்கம் இத்தகைய ஒரு நல்ல மனிதரை, நல்ல தலைவரை, இரக்கம் உள்ளவரை, வழிகாட்டியை எங்களுக்கு தந்தீரே என்று இன்னொரு பக்கம் அவருக்காக நன்றி செலுத்தவும் உங்களை அழைக்கிறேன். இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இந்த ஊடக நண்பர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. சார், சேலத்தில் அன்னைக்கு அஞ்சலி செலுத்த பெரிய அளவில் நடத்துறீங்க. சேலத்தில் நாங்கள் சனிக்கிழமை எல்லாரும் அந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்று மக்கள் டிவியில், தொலைக்காட்சியில் நேரடியாக அதை பார்க்க வேண்டும் என்பதற்காக சனிக்கிழமை ஒன்றும் செய்யவில்லை. இந்த வியாழக்கிழமை 24ஆம் தேதி நம்முடைய குழந்தை இயேசு பேராலயம் அரிசிப்பாளையத்தில் எல்லா மக்களும், இங்கே முடிந்தவர்கள் எல்லாரும் சேலம் ஆயர் தலைமையிலே குருக்களோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றி அஞ்சலி செலுத்த திட்டமிட்டிருக்கிறோம். மாலை 6 மணிக்கு வியாழக்கிழமை அடக்கத்திற்கு 2 நாள் முன்னதாக.